ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நமக்கு வந்த சோதனை. இன்றைக்கி காஃபி கூட குடிக்க விடல. ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வந்த உடனே நமக்கு டியூட்டி ரெடியாக இருந்துச்சு. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, கதம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் அவங்கள கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாபா கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னாப்புல. அந்தமாரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னா, சரி ஓகே, நீ வந்ததும் எனக்கு வந்து லாண்ட்ரி துணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வை அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முடிச்சுட்டு போயிட்டு காஃபி குடிப்போமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு கால் பண்ணி போயிட்டு ஜெமியாவுக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வா, ரேஷன் கடைக்கும் போயிட்டு வா அப்படின்னாங்க. சரி ஒரேடியாக 2 வேலையும் முடிச்சுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போய் அதையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி இப்போயாவது காஃபி குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகி போச்சுங்க. சரி இதுக்கு மேலே காஃபி குடிக்க முடியாது, மதியம் சாப்பாடு தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்புறம் மேடம் கால் பண்ணாங்க, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நீ மீன் கொடுத்துட்டு வந்தோம்ல அந்த மீன். சரி அதை சமைச்சு எடுத்து வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, சரி ஸ்கூலுக்கு போய்ட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் திரும்பவும் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொண்ணு ஃபுட்பால் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கொண்டு போய் ஃபுட்பால் விளையாட விட்டுட்டு, அப்புறம் மேடம் என்ன சொன்னாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்துட்டு வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அதையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. இந்த மீன் சாப்பாடு சமைச்சு கொடுத்தவருக்கு நம்ம மேடம் காசு கொடுத்தவருக்காக கொடுக்க சொல்லியிருந்த காசு, இங்கேயே காசு 10 கேடி, நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 2700 வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.